பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோடில் இங்கே பாக்யாவுக்கு இனியா போய் இவ்வளோ நாள் ஆச்சு, இனியாவை இன்னும் காணுமே. சரி, இனியா கோபி கூட பேசிட்டு வரட்டும். ஏன்னா இனியாவுக்கு இப்போது ரொம்பவுமே டிப்ரெஷன் அதிகமாக தான் இருக்குது. அதனால் அவங்க டேடி கூட பேசினா கண்டிப்பாக நார்மல் ஆகிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இங்கே செல்விக்கிட்ட பாக்கியா சொல்கிறாங்க. உடனே செல்வி சொல்கிறாங்க, என்னக்கா இப்படி சொல்கிற, கோபி சார் தான் இருக்க உன்னை எப்படி பழி வாங்கலான்னு பார்த்துட்ருக்காரு. அதுக்கு காரணமாக இப்போது இந்த பசங்கள்கிட்டலாம் அவங்க மனசில் நஞ்சை விதைச்சி எப்படி ஓங்கிட்டேருந்து பிரிக்கலான்னு பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது நீ என்னக்கா இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற அப்படின்னு செல்வி கேட்க, பாக்கியா ஒன்று அதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்வி, கண்டிப்பாக கோபி இனியா கிட்டலாம் அந்தளவுக்கு எதுவும் பேச மாட்டார். ஏன்னா அவருக்கு இந்த 3 பசங்களில் ரொம்ப பிடிச்சது இனியா மட்டும்தான். அதனால் இனியாவும் அவங்க டேடிகிட்ட பேசினா தான் கொஞ்சம் நார்மலாவா. பாவம் ரொம்பவுமே அப்செட்டாக இருக்கா, அவள் பேசிட்டு வரட்டும் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா தன்னுடைய ரூமில் போய் படுக்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் கோபிகிட்ட இனியா பேசினது எல்லாமே அவருடைய மண்டையில் பெரிய ஆணி வச்சு அடித்த மாதிரி இருக்குது. அப்போ தான் கோபிக்கு எல்லாமே புரியுது. நாம் சம்மந்தமே இல்லாமல் பாக்கியாவை பழி வாங்குறங்கிற பேரில் பாக்கியாவை தாண்டி நம்ம பசங்களை தான் நம்ம கஷ்டப்படுத்தியிருக்கோம். அது ஏன் நம்மளுக்கு புரியவே இல்லை. இவ்வளோ படிச்சிருக்கோம், இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறோம், ஆனால் நமக்கு புரியாத நம்ம பொண்ணு இன்னைக்கு ரொம்ப அழகாக பேசி புரிய வச்சுட்டா. அதோட அவளும் நம்ம பசங்களும் படுற கஷ்டத்தை அப்படியே என் கண் முன்னாடி காட்டிட்டா. நாம் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கோன்னு சொல்லி கோபி இனியா கிட்ட என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. இனியா சொல்கிறாங்க, ஐயோ டேடி, என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை காயப்படுத்தணுங்கிறது என் நோக்கம் இல்லை டேடி. நாங்கள் எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் டேடி. என்றைக்கு நீங்கள் எங்களை விட்டு போனீங்களோ அன்னைக்கு எங்களுடைய நிம்மதி, சந்தோஷம், எங்களுடைய அதிர்ஷ்டம் எல்லாமே போச்சு டாடி. நீங்கள் எங்கள் கூடவே இருந்திருக்கலாம் டாடி அப்படின்னு இனியா அழுகுறாங்க. உடனே கோபி சொல்கிறாரு, சரிம்மா இனியா, டேடி பண்ணது தப்பு தாம்மா, டேடி தெரியாமல் பண்ணிட்டேன். இனிமே டேடியால் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கு கூட எந்த பிரச்சனையும் வராது, என்னை நம்பு இனியா அப்படின்னு சொல்லவும் இனியா ஒன்று, சரி டாடி, உங்களுக்கு வேறு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது, ராதிகா கோபிக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கோபி இனியாட்ட பேசுறதுனால அந்த ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை. இங்கே இனியாவும் அம்மாவும் என்னை காரணம் தேடிட்டு இருப்பாங்க டாடி, நான் கிளம்புறேன் டாடி அப்படின்னு சொல்லவும் கோபி இனியாவை அழைச்சிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு, இனியா திரும்பவும் சொல்கிறேன் டாடி, கண்டிப்பாக இந்த டேடியால் இனிமேல் உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் எந்த பிரச்சனையும் வராதுமா, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி தன்னோட காரை திருப்புறாரு. நாம் இப்போது வீட்டுக்கு போனால் செட் ஆகாது, மைண்டு ஒன்றும் சரியில்லை. இனியா பேசுனது எல்லாமே நமக்கு இப்போ தான் தப்புன்னு புரியுது, நாம் செந்தியில் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி காரை யூட்டன் போட்டு நேராக போயிட்டுருக்காரு. போகிற வழி ஃபுல்லாக கோபி இனியா பேசுனதையே யோசிச்சுட்டு போகிறாரு. இனியா சின்ன பொண்ணு தான், ஆனால் என் பொண்ணு, என்னுடைய அன்பான பொண்ணு. இன்றைக்கி அவள் பேசும்போது தான் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவள் பாக்கியாவோட இருக்கும்போது கஷ்டப்படுவான்னு தான் பாக்கியாவை பழிவாங்கன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அவள் பாக்கியாவை விட என்னால் தான் கஷ்டப்பட்டிருக்கான்னு நினைக்கும்போது என்னால் அதை தாங்கிக்க முடியலையே, நான் ஏன் இவ்வளோ மோசமாக மாறினேன் அப்படின்னு சொல்லி இங்கே குற்ற உணர்ச்சியில் கோபி போயிட்டுருக்காரு காரில். ஒரு பக்கம் இங்கே கமலா ராதிகாட்ட பேசுகிறாங்க. ராதிகா, என்னடி பண்ணுற, மணி என்னாவது பார்த்தியா, மாப்பிள்ளை எங்கடி, ஃபோன் எதுவும் பண்ணியா இல்லையா, ஏன்டி இப்படி இருக்க நீனு அப்படின்னு கமலா கேட்க, ராதிகாவனே அம்மா சும்மா நிப்பாட்டுமா உன் பஞ்சாயத்தை, நீ இப்படி இருந்தாலும் ஏற்றி விட்டு தான் இப்படி பண்ணிகிட்ருக்காரு, நான் அடிச்சிட்டேன், அவர் வருவார், நீ போய் கமலை உட்காருப்போ அப்படின்னு சொல்லவும் கமலா ஒன்று, இதனாடி மாப்பிள்ளை பாவம் எங்கே இருக்கான்னு தெரியல, ஃபோன் அடிச்சேன்னு கேட்டால் இவ்வளோ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கமலாவும் கடுப்பில் போய் உட்காராங்க. இங்கே இனியா வந்த உடனே பாக்கியா இனியாவை பார்க்குறாங்க. இனியா உம்முன்னு போகிறாங்க. சரி இருந்தாலும் காலைல பேசலான்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவும் படுத்துகிறாங்க. கோபி காரை ஓட்டிகிட்டு போகும்போது இதெல்லாம் யோசிச்சு அவருக்கு திடீர்னு மைல்டாக அட்டாக் வந்துடுது. கோபியால் ஒரு கட்டத்துக்கு மேலே காரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு இடத்துல போய் நிப்பாட்டிறாரு. உடனே கோபி டக்குன்னு ஃபோன் எடுத்து ராதிகாவுக்கு கால் பண்ணுறாரு. ராதிகா ஃபோனை பார்த்துட்டு, நான் கால் பண்ணும்போது அவர் தான் பொண்ணு தான் முக்கியம், தான் பொண்ணு சமாதானப்படுத்தணுன்னு என் ஃபோனை கூட எடுக்கலை, இப்போது அவர் அடித்தா நாம் ஒன்றே எடுக்கணுமா, எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சைலண்டில் போட்டு வச்சுறாங்க.
கோபியும் ஒரு 3 வாட்டி அடித்து பார்க்குறாரு. அவருக்கு கான்சியஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. டக்குன்னு கோபி பாக்கியாவோட நம்பருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. இங்கே பாக்கியாவுக்கு கோபி ஃபோன் அடிக்கிறத பார்த்த பாக்கியா இப்போ தான் இனியாவை இறக்கி விட்டு போனார், அதுக்குள்ளே எதுக்கு நமக்கு ஃபோன் அடிக்கிறாரு, இவர் நமக்கு அடிக்க மாட்டார், ஒருவேளை இவர் அங்கே போய் எதனா பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு பாக்கியா ஃபோன் ஒன்று அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணவும் கோபி ஒன்று, பாக்கியா என்னை மன்னிச்சிடு பாக்கியா, என்னால் முடியல, அட்லீஸ்ட் நீ வச்சு என்னை காப்பாற்று, எனக்கு நெஞ்சு வலி பயங்கரமாக இருக்குது, நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் நான் இருக்கேன், ப்ளீஸ் பாக்கியா என்னை வந்து காப்பாற்று பாக்கியா, என்னை மன்னிச்சிடு பாக்கியா அப்படின்னு சொல்ல இங்கே பாக்கியாவுக்கு என்ன பண்ணேன்னு தெரில. உடனே ஏஞ்சிக்கிறாங்க. பார்த்தா வீட்டில் இருக்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு பாக்கியா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பார்த்தா கோபியோட கார் நிற்கிறத பார்த்து உள்ளே போய் பார்க்கும்போது கோபிக்கு சுத்தமாக கான்சியஸே இல்லை. உடனே இங்கே பாக்கியா அப்படியே கார் எடுத்துகிட்டு நேராக பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போனதும் டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு, பரவாயில்லம்மா, ஓரளவுக்கு சரியான இடத்துல காப்பாற்றிட்டீங்க, இல்லைனா இன்னமும் ஹார்ட் பீட்டு வீக்காக இருக்கும், இவரை காப்பாற்றிருக்கவே முடியாதுன்னு சொல்லி டாக்டர் இங்கே அவருக்கு தேவையான சிகிச்சைலாம் அளிக்கிறாங்க. அப்போ தான் இங்கே கோபி நம்மளேருந்து ராதிகாவுக்கு கால் பண்ணுறாங்க பாக்கியா. ஆனால் ராதிகா எடுக்கவே இல்லை. திரும்ப ஒன்று பாக்கியா தன்னுடைய ஃபோன்லேருந்து ராதிகாவுக்கு கால் பண்ணுறாங்க. பாக்கியோட நம்பரோட பார்த்த ராதிகா, என்ன இது, கோபி நம்மளேருந்து இப்போ தான் கால் வந்துச்சு, இப்போது பாக்கியா நம்மளேருந்து கால் வருது, ஒருவேளை அந்த கோபி திரும்பவும் பாக்கியா வீட்டில் போய் ஏதாவது பஞ்சாயத்தை கூட்டிட்டாரான்னு தெரியலையே அப்படின்னு இங்கே ராதிகா ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ண உடனே பாக்கியா, ராதிகா என்னாச்சு, ஏன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டீங்க, கோபிக்கு திடீர்னு அட்டாக் வந்துருச்சு, அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு போல், நீங்கள் எடுக்கலன்னு எனக்கு பண்ணார், நான் இப்போது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஒன்று தான் அட்மிட் பண்ணியிருக்கேன், நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு பாக்கியா சொல்லவும் ராதிகாவுக்கு அப்போ தான் புரியுது, இங்கே கமலா வந்துடுறாங்க. என்னாச்சு ராதிகா, என்ன பரபரப்பாக பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கவும், இல்லைம்மா கோபிக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான், அதான் பாக்கியா பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்களாம் அப்படின்னு சொல்லவும் இங்கே கமலா உடனே, என்ன சொல்கிற, மாப்பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் இவ அடிச்சு போய் அங்கே சேர்த்துருக்கா, இவளுக்கு எப்படி தெரிஞ்சுது, மா வாமா நேரில் போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இங்கே ராதிகாவும் கமலாவும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இங்கே பாக்கியாவுக்கு அப்போ தான் இனியா கால் பண்ணுறாங்க. ஏன்னா வீட்டில் திடீர்னு கண்முழிச்சு பார்க்குற இனியாவுக்கு பாக்கியா காணுமேனு புரியுது. வீட்டில் இருக்க எல்லா ரூம்லையும் தேடி பார்க்குறாங்க, ஆனால் பாக்கியா இல்லை. ஒருவேளை நாம் அம்மாவை ரொம்பவுமே கஷ்டப்படுத்திட்டோமோ, காயப்படுத்திட்டோமோ, அம்மா அந்த சோகத்தில் எங்கேயாவது போயிருப்பாங்களா, ஏதாவது தவறான முடிவு எடுத்துருப்பாங்கன்னு சொல்லி இனியா ரொம்பவுமே பயந்து போயிறாங்க. அப்போ தான் இனியா அழுகிறத பார்த்து எல்லாருமே எழுந்துட்டு செலிய நம்பர்லேருந்து இனியா பாக்கியாவை கால் பண்ணுறாங்க. இங்கே பாக்கியா நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே செலியன், இனியா, அப்புறம் ஜெனி, ஈஸ்வரன் எல்லாருமே கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இங்கே பாக்கியாவோட ராதிகாவோட அம்மாவும் ராதிகாவும் ஹாஸ்பிட்டலில் வந்துடுறாங்க. வந்தவுடனே இங்கே ராதிகா வந்து பாக்கியாட்ட, என்னாச்சு பாக்கியா, கோபிக்கு பரவாயில்லையாப்போ, எங்கே இருந்தார் அவர் அப்படின்னு கேட்கும். கமலா ஒன்று, எங்கே இருப்பார் மாப்பிள்ளை, இதுங்களால தான் நிம்மதி இல்லாமல் சுற்றிட்டு இருக்காரு, இதுங்கள்ட்ட நிம்மதி இல்லைன்னு தான் அங்கேருந்து இங்கே வந்தார், இங்கே வந்து இதுங்க எங்கே நிம்மதியாக இருக்க விடுதுங்க, அந்த இனியா அவள் வந்து அவ்வளோ பேசிட்டு போனான், இப்போது அவளை சமாதானப்படுத்துன்னு சொல்லி மாப்பிள்ளை போனார், அந்த சின்ன பொண்ணு மாதிரியா பேசுறது, என்னென்ன பேசுச்சோ, இப்போ மாப்பிள்ளைக்கு நெஞ்சு வழியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் இங்கே பாக்கியா ஒன்று, இங்கே பாருங்கள், எதுக்கு இப்போ தேவையில்லாமல் ஏன் பொண்ணு எடுத்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், என்ன பாக்கியா, என்ன கோவம் வருதா, இங்கே உயிருக்கு இழுத்துட்டு இருக்கிறது என் மாப்பிள்ளை, அப்போது உன் பொண்ணு ஒழுங்காக இருந்தா என் மாப்பிள்ளைக்கு இந்த நிலமை, மாப்பிள்ளை தான் உங்களை விட்டுட்டு வந்துட்டார்ல, அப்புறம் எதுக்கு சும்மா வந்து எங்கள் மாப்பிள்ளைக்கு குறைச்சி கொடுத்துட்டே இருக்கீங்க, நீ ஒரு பக்கம் தேவையில்லாமல் பொய் கேஸ் போட்டிருக்க, உன் பசங்களை அப்பப்போ ஏவி விட்டுற, அதுங்களும் வந்து அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு அவருக்கு தேவையில்லாத ப்ரெஷர் ஏற்றி விட்டு இப்போது அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க, இப்போ சந்தோஷமா உனக்கு அப்படின்னு கேட்கவும் பாக்கியா ஒன்று டக்குன்னு கொந்தளிச்சிடறாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் ஒன்றும் உங்கள் மாப்பிள்ளையை உங்கள் வீட்டிலேருந்து பிரிச்சிடல, புரியுதா, உங்கள் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் வீட்டில் இருந்த கோபியை எங்கெல்லாம் எதிராக மாற்றி பிரித்து அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறது நீங்கள் தான், நாங்கள் இல்லை. அதனால் ஒரு குடும்பத்துலேருந்து ஒருத்தர் பிரிக்கிறது எங்களுக்கு பிடிக்காது, அது உங்களுக்கு தான் கைவந்த கலை அப்படின்னு சொல்லவும் இங்கே கமலாவால் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. அப்படின்னு பார்த்து இங்கே பாக்கியா வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தோடனே ஈஸ்வரி, பாக்கியா என்னாச்சு, கோபிக்கு பரவாயில்லன்னு கேட்குறாங்க. இங்கே ஒரு பக்கம் இனியா, அம்மா டேடிக்கு என்னாச்சுமா, டேடிக்கு பரவாயில்லையா, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு இங்கே கதறி துடிக்கிறாங்க. அதை பார்த்து கமலா சொல்கிறாங்க, ஏய் இங்கே பாரு, நீ வந்து அன்னைக்கு பேசினது, இன்னைக்கு உங்கள் அப்பாவை சமாதானப்படுத்துறங்கிற பேரில் என்னடி பண்ண, அவருக்கு என்ன பண்ண,
அவர் ஏன் அப்படி ஆனார் மாப்பிள்ளை அப்படின்னு இங்கே கமலா கேட்க உடனே பாக்கியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன். உங்கள் மாப்பிள்ளைக்கு என்ன பிரச்சனைங்கிறத டாக்டர்கிட்ட போய் கேளுங்க. சும்மா தேவையில்லாமல் என் பசங்களை இழுத்து எதனா பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்லவும் ராதிகா ஒன்று, அம்மா நீங்கள் சும்மா தான் இடமா நீனு அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா ஒன்று, ராதிகா இங்கே பாருங்க, அவர் அந்த நேரத்தில் கூட உங்களுக்கு தான் ஃபோன் வச்சிருக்காரு. ஏன்னா நீங்கள் தான் அவருடைய மனைவி, புரிதுங்களா? அப்படி நீங்கள் எடுக்கலைங்கிறதுனால தான் வேறு வழி இல்லாமல் எனக்கு அடிச்சிருக்காரு. நானும் ஒரு மனிதாபனை அடிப்படையில் தான் அவரை காப்பாற்றிருக்கேன். மற்றபடி எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழணும், அவர் எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணுன்னு எந்த ஒரு அபிப்பிராயமும் எனக்கு கிடையாது, புரிதுங்களா? அதனால் உங்கள் அம்மாட்ட தெளிவாக சொல்லிடுங்க, சும்மா தேவையில்லாமல் என்கிட்ட பேசிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லவும் இங்கே கமலாவும் அமைதியாக இருக்காங்க. ஈஸ்வரி, இனியா எல்லாருமே கதறி துடிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து நான் கோபிக்கு லைட்டாக முழிப்பு வந்திருக்கு. வந்தவுடனே இங்கே பாக்கியா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அவர் முனவிட்டே இருந்திருக்காரு. உடனே அங்கே செக் பண்ணி முடிச்சுட்டு டாக்டர் வெளியே வந்து, இங்கே பாக்கியா யார், அவருடைய ஒய்ஃபா அப்படின்னு கேட்கவும் இங்கே கமலாவும் ராதிகாவும் செம்ம ஷாக்காக வராங்க. சொல்லப்போனால் பாக்கியாவுக்கு இது அதிர்ச்சி தான். பாக்கியா ஒன்று சொல்கிறாங்க, இல்லை சார், ராதிகா தான் அவங்க ஒய்ஃப் அப்படின்னு சொல்லவும் பாக்கியா இப்போ யார் அப்படிங்கவும் இங்கே இருக்கிற எல்லாருமே திருத்தம் முடிக்கிறாங்க. பாக்கியா ஒன்று, நான் அவருடைய முதல் ஒய்ஃபு சார் அப்படின்னு சொல்லவும், அம்மா உங்கள்கிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறேன் அவர், நீங்கள் உள்ளே போங்கம்மா அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்லவும் உடனே கமலா ராதிகாவை பார்த்து, ராதிகா நீ போடின்னு பிடிச்சி தள்ளி விடுறாங்க. இங்கே ராதிகா பாக்கியா ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க. பார்த்தா கோபி கண் முழிச்சு கையவே தூக்க முடியல. அப்படியே பொறுமையாக கையை தூக்கி, என்னை மன்னிச்சிரு பாக்கியா, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு. கேட்ட உடனே பாக்கியா எதுவுமே பேசாமல் வெளில வந்துடுறாங்க. அப்போ தான் ராதிகாவுக்கு புரியுது, பரவாயில்ல, அப்போது கோபி திருந்திட்டாரு, அதனால தான் பாக்கியக்கிட்டேயே மன்னிப்பு கேட்குறாரு. இதுவும் நடந்தது நல்லதாக போச்சு, கெட்டதும் நல்லது. இனிமே கோபி கண்டிப்பாக அந்த பாக்கியாவை பழி வாங்கணும் அப்படின்னு போக மாட்டார்னு நினைக்கிறேன் அப்படின்னு இங்கே ராதிகா கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. இங்கே கோபி இப்போ தான் அபாயக்கட்டத்துலேருந்து கொஞ்சம் வெளில வந்திருக்காரு. இன்னும் அவர் இங்கே தான் பெட் ரெஸ்ட் எடுத்தாகணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. உடனே இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, பாக்கியா பாத்தியா, கோபி ரொம்பவுமே ஒரு அபாயக்கட்டலாண்டி இருக்கான். அவனுக்கு இப்போது தேவை நிம்மதி மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு நீ அவன் மேலே கொடுத்த அந்த கேஸை வாபஸ் ஆகிட்டானா அவன் இன்னும் கூட கொஞ்சம் நிம்மதியாகிடுவாண்டி, அதனால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பாக்கியா ஒன்றே சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, நல்லா புரிஞ்சுக்கங்க, என் குழந்தைங்களுக்கு அப்பா வேணும், அதோட ஒரு மனிதாபனை அடிப்படையில் தான் நான் அவரை அழைச்சிட்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ண தவிர மற்றபடி எனக்கு அவர் மேலே தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு அன்பு பாசமும் எனக்கு இல்லை. அவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அதனால் அவர் பண்ண தப்புக்கு கண்டிப்பாக அவர் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். இது அவருக்கு உடம்பு செய்யாமல் போனது கடவுள் கொடுத்த அவருக்கான தண்டனை. அடுத்தது அவர் தெரிஞ்சே பண்ண அந்த மோசமான விஷயத்துக்கு கண்டிப்பாக அவர் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் நீங்கள் என்ன தான் என்கிட்ட பேசினாலும் என்னால் இந்த கேஸை வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு பாக்கியா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதை கேட்ட கமலாவுக்கு இங்கே ஒன்றுமே பண்ண முடியல. என்ன இவ்வளோ பிடிவாதமாக இருக்கா, இவ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாப்பிள்ளை திரும்பவும் ஜெயிலுக்குள்ளே போயிடுவாரா, அப்படி போயிட்டாருன்னா அவரை எப்படி காப்பாற்றுறது? ஏற்கனவே அவருடைய ஹோட்டல் பிஸ்னஸ் இப்போது டவுன் ஆகிட்டுருக்கு, அந்த பாக்கியாவுக்கு பிஸ்னஸ் எகிட்டு இருக்கு. எப்படியாவது மாப்பிள்ளைகிட்ட சொல்லி இந்த பாக்கியாவுக்கு முதல்ல அவள் ஆடுறதுக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படின்னு இங்கே கமலா முடிவு பண்ணுறாங்க.